ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உளுந்து உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். உளுந்தங்களி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உளுந்து உருண்டை செஞ்சு கொடுக்கலாம். இதை நல்லா பக்குவமாக உருண்டை பிடிச்சி நல்லெண்ணெய் அல்லது நெய் அதில் நல்லா முக்கி சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்லா வறுத்த பச்சரிசி மாவு 1 கப்பு எடுத்துக்கிடலாம். அதே கப்பில் 1 கப்பு உளுந்த மாவு எடுத்துக்கிடலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் கையை வச்சு. ஒரு 3 கப்பு தண்ணியில் 100 கிராம் கருப்பட்டியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். வடிகட்டி எடுத்து வச்ச அந்த கருப்பட்டி தண்ணியை உருண்டைக்கின்ற பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா தரன்னு கொதித்து வரும்போது நம்ம அந்த மாவை எடுத்து போட்டு கைவிடாமல் கட்டி விடாமல் கவனமாக கிண்டணும். கிண்ட ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிடலாம். மாவு எந்த பக்கமும் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி வலித்து கிண்டிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு இன்னும் ஒரு பரட்டு எடுத்துடலாம். 2 அல்லது 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பரட்டி கிண்டலாம். திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு பக்குவமாக வந்துருச்சு. இப்போ நல்லா பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.